வாங்க, இந்த பழங்கால ஓலைச்சுவடிக்குள்ள ஒரு ரகசியம் இருக்கு. அதுவும் மன அமைதிக்கான ரகசியம். இது வெறும் கதைன்னு நினைச்சிடாதீங்க. இது நியாயம், கருணை, கடமை பத்தின ஒரு பெரிய கேள்வி. வாங்க, இந்த ஞானத்தோட கதவை நாம சேர்ந்து திறக்கலாம். பாருங்க, இந்த ஓலைச்சுவடி தான் நம்மளோட வழிகாட்டி. இதுல இருக்கிறது வெறும் எழுத்துக்கள் இல்ல, தலைமுறை தலைமுறையா கடந்து வந்த ஒரு ஞான பொக்கிஷம். இதுல இருக்கிற ஒவ்வொரு வரிக்குள்ளேயும் அவ்வளவு ஆழமான அர்த்தம் ஒளிஞ்சிருக்கு. இந்த ஞானத்தோட மையத்துல ஒரு கேள்வி இருக்கு. ஒரு பெரிய கேள்வி. முனிவர்கள் எல்லாம் சேர்ந்து சிவபெருமான் கிட்ட கேக்குறாங்க, நீ ஏன் எங்களை பிறக்க வைக்கிற, அப்புறம் நீ ஏன் எங்களை மத்தவங்கள காப்பாத்தவும் வைக்கிற? இது என்ன நியாயம்? பாத்தீங்களா, இது வெறும் கேள்வியா தெரியல, பிரபஞ்சத்தோட நீதியையும் பொறுப்பையும் பத்தி கேட்கிற ஒரு ஆதங்கம் மாதிரி இருக்கு. அடுத்ததா நம்ம பார்க்க போறது கடவுள்கிட்ட கேட்ட அந்த ஒரு கேள்வி, இந்த கவனிப்போட சுமை பத்தி தான். வாங்க, முனிவர்களோட அந்த மனக்குமுறலுக்குள்ள இன்னும் கொஞ்சம் ஆழமா போலாம். இங்க சிவனுக்கு முன்னாடி நிக்கிறவங்க சாதாரண பக்தர்கள் இல்ல, இவங்க சாதுக்கள். அதாவது உலகத்தோட பாரத்தையே தங்களோட தோள்ல சுமக்கிறவங்க. அதனாலதான் அவங்க கேட்கிற அந்த கேள்விக்கு அவங்களோட சொந்த விரக்தியையும் தாண்டி ஒரு பிரபஞ்ச வழியோட ஆழம் இருக்கு. இந்த முனிவர்களோட தர்ம சங்கடத்தை கொஞ்சம் பாருங்க. கருணையா இருக்கிறது அவங்களோட கடமை, சரி. ஆனா மத்தவங்கள பாதுகாக்கிற அந்த பொறுப்பு அவங்களுக்கு ஒரு பெரிய பாரமா தெரியுது. ஒரு தெய்வீகமான கடமையே ஒரு சுமையா மாறும்போது அவங்க என்ன கேட்பாங்க? இந்த ஏற்பாடு சரியானது தானா அப்படின்னு கேக்குறாங்க. அடுத்ததா சித்தரோட பார்வை ஒரு ஆழமான உண்மைய எப்படி பார்க்கறதுன்னு பார்க்கலாம். இப்போ இந்த முனிவர்களோட கேள்விக்கு பதில் சொல்ற திறவுகோலை வச்சிருக்கிற ஒரு புது நபரையும் ஒரு புது கண்ணோட்டத்தையும் நான் உங்களுக்கு அறிமுகப்படுத்த போறேன். ஆனா இந்த மொத்த காட்சியும் ஒருத்தர் கவனிச்சுட்டே இருக்காரு. மத்தவங்க கண்ணுக்கு தெரியாத ஒரு ரகசியத்தை அவர் புரிஞ்சு வச்சிருக்காரு. அவர்தான் அந்த சித்தர். அப்படி என்னதான் அவருக்கு மட்டும் தெரியுது? அப்போ சித்தர்னா யாரு? சிம்பிளா சொல்லணும்னா, தென்னிந்திய மரபுல சித்தருங்கிறவரு ஆழ்ந்த ஆன்மீக ஞானத்தையும் சில சக்திகளையும் அடைஞ்ச ஒரு முழுமையான ஞானி. இவரோட பார்வைதான் இந்த கதையோட முக்கியமான திருப்புமுனை. அவர் என்ன பண்றாருன்னா, இந்த முனிவர்களை ஒவ்வொரு நாளும் கவனிச்சுட்டே வர்றாரு. அவங்களோட போராட்டத்துக்கு உண்மையான காரணம் என்னன்னு அவர் பார்க்கறாரு. இதுல நாம புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, சித்தரோட ஞானம் ஏதோ விவாதத்திலிருந்து வரல, பொறுமையா கவனிச்சதிலிருந்து வருது. அடுத்த பகுதி கருணையின் எடை, பற்றுதலின் ரகசியம். இப்போ நாம இந்த விளக்கத்தோட மைய கருத்துக்குள்ள நுழைய போறோம். சரி, அந்த சித்தர் அப்படி என்ன ரகசியத்தை புரிஞ்சுக்கிட்டாரு? நீங்க என்ன நினைக்கிறீங்க? கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். இதோ பதில். சுமையா இருக்கிறது கருணையே இல்லையா, அது கூடவே வர்ற அந்த பாசம், அதாவது பற்றுதல் தான் உண்மையான சுமை. இங்க பாசம்னா வெறும் அன்பு மட்டும் இல்ல, நான் தான் இவங்களை காப்பாத்தணும், என்னால மட்டும்தான் இது முடியும்னு நம்மள ஒரு வட்டத்துக்குள்ள சிக்க வைக்கிற ஒரு விதமான உணர்ச்சி பற்றுதல். இதுதான் அந்த பெரிய ரகசியம். இப்போ இந்த ரெண்டு பாதையும் ஒப்பிட்டு பாருங்க. இடது பக்கம் பற்றுதலோட சேவை செய்யறது, நான் தான் காப்பாத்தணும்னு நினைக்கும்போது அது ஒரு தனிப்பட்ட பாரமா மாறிடுது. இதோட விளைவு என்ன? விரக்தியும் மன உளைச்சலும் தான். ஆனா வலது பக்கம் பாருங்க, பற்று இல்லாம சேவை செய்யறது, இது ஒரு தன்னலமற்ற செயல். நீங்க உங்க கடமையை செய்றீங்க, ஆனா அதோட விளைவுகளால நீங்க பாதிக்கப்பட மாட்டீங்க. இதுதான் உண்மையான சுதந்திரம், இதுதான் உண்மையான மன அமைதி. அடுத்ததா அமைதிக்கான ரகசியம், விடுதலையின் பாதை. இப்போ நம்ம பிரச்சனையை கண்டுபிடிச்சிட்டோம், அதுக்கான தீர்வை சித்தரோட ஞானம் எப்படி கொடுக்குதுன்னு பார்க்கலாம். இந்த வரிகளை பாருங்க, இந்த போதனையோட முக்கியத்துவத்தை ஆணித்தரமா சொல்லுது. இந்த ரகசியத்தை புரிஞ்சுக்கிட்டு அதை விடலன்னா அவங்க இன்னைக்குமே உண்மையான அமைதியை பார்க்க முடியாது. இது ஒரு எச்சரிக்கை மாதிரி தான். அந்த பற்றுதலை விடுவிக்கிறதுங்கிறது ஒரு சாய்ஸ் இல்ல, அமைதியா வாழ்றதுக்கு அதுதான் ஒரே வழி. சரி, அந்த விடுதலையை நாம எப்படி அடையிறது? இதோ அதுக்கு ஒரு 5 படி இருக்கிற பாதை. முதல் படி, உங்களுக்கு ஒரு சுமை இருக்குன்னு முதல்ல ஒத்துக்கிறது. ரெண்டாவது, ஐயோ நான் ஏன் இப்படி ஃபீல் பண்றேன்னு உங்களை நீங்களே திட்டிக்காம அந்த உணர்வை அப்படியே ஏத்துக்கிறது. மூணாவது, இதுதான் ரொம்ப முக்கியம், நடக்க போற விளைவுகளை உங்க கட்டுப்பாட்டிலிருந்து விடுவிக்கிறது. நாலாவது, எந்த விதமான எதிர்பார்ப்பும் இல்லாம சுத்தமான கருணையோட மட்டும் செயல்படுறது. இந்த நாளையும் நீங்க சரியா செஞ்சீங்கன்னா 5வது படியான உண்மையான அமைதி தானாவே உங்களை தேடி வரும். சரி, கடைசி பகுதிக்கு வந்தாச்சு. ஒரு இறுதி கேள்வி, இந்த ஞானத்தை நம்ம எப்படி பயன்படுத்துறது? இந்த பழங்கால பாடத்தை நம்மளோட இன்னைய வாழ்க்கையில எப்படி பொருத்தி பார்க்கறதுன்னு பார்க்கலாம். சித்தரோட பாடம் பாத்தீங்கன்னா அது காலத்தால அழியாதது. உண்மையான உதவினா என்ன? அது உலகத்தோட பாரத்தை நம்ம தோளை தூக்கி வச்சுக்கிறது இல்ல. அதுக்கு பதிலா அன்புடனோ எந்த பற்றும் இல்லாமலும் நம்ம கடமையை செஞ்சுட்டு அதோட விளைவுகளை இறைவன்கிட்ட விட்டுடுறது தான். இதுதான் இந்த முழு விளக்கத்தோட மைய கருத்து. சரி, இந்த விளக்கத்தை முடிக்கிறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட ஒரு கேள்வி. இன்னைக்கு நீங்க மன அமைதியா இருக்கணும்னா எந்த ஒரு சுமையை உங்க மனசுல இருந்து இறக்கி வைக்க முடியும்? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க.